அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை அப்படியே நம்ம முழு பலத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நல்ல இருதயத்தின் ஆழத்தில் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus. கரங்களை தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுவோமா? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டுவோம். ஆமென். நம்ம சொல்லி பாட போகிறோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், அவர் என் அருகில் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு விசுவாசத்தோடு சொல்லி பாடுவோம். Glory to Jesus. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. அது அறிக்கைன்னு சொல்லுங்க. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி. எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இப்ப நீங்க மாத்திரம் சொல்றீங்க. அல்லேலூயா தோல்வி இல்லை. ஆமென். அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அவர் செய்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வித்தியாசமானது. ஓ கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடும். மறுபடியும் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை
தட்டி பாடுங்களே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆமே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, நின்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம். Thank you Lord. அல்லேலூயா பாடுவோம் சேர்ந்து ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. தோல்வி அதை சொல்லும் பொழுதே தோல்வியின் பாதைகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில தோல்வி இல்ல, என் வாழ்க்கையில வெற்றி உண்டுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நம்ம பாடும் பொழுது அதை விசுவாசித்து பாடணும். ஆமென். என் வாழ்க்கையில தோல்வியை கர்த்தர் அனுமதிக்கிற தேவன் அல்ல, என் வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளையும் ஜெயத்தை மாற்றி தருகிற இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் இருக்கிற இடத்துல வெற்றி உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தகப்பன் என் அருகில் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஆமென், எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அப்பா நமது மத்தியில் இருக்கிறார். அப்பா இருக்கிற இடத்துல தோல்வி இருக்காது, அப்பா இருக்கிற இடத்துல சோர்வு இருக்காது, அப்பா இருக்கிற இடத்துல பலவீனம் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சாத்தானுக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்த இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா இவங்க வாழ்க்கையில ஜெயம் எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு சாத்தான் நமது பக்கத்துல இருந்து சோர்வையும் பலவீனத்தையும், நம்ம இங்க இருப்போம், நம்மளுடைய சரீரம் இருக்கும், ஆனா சிந்தை வேற எங்கேயும் இருக்கும். ஆமென். இது பிசாசுடைய வேலை. இந்த இடத்துல ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தருவார். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல முழு பலத்தோடு இப்போ உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது, சொல்லு பாடுங்க, என்று பறைசாற்றுவே, துன்ப வேலை நோக்கி கூப்பிட்டே என் துணையாய் வந்தீரையா, எந்த துன்ப வேலையில் நோக்கி glory துணையாய் வந்தீரையா, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ, தோல்வி இல்லை Thank you Jesus, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. உங்க சத்தம் உயரட்டும். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அப்படி பாடுங்க ஒவ்வொருவரும். இன்று Glory to God. அல்லேலூயா பாடுவோம். அப்படி சொல்லி பாடுமா? ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஆமென், ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, Yes Lord, அல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பாவை ஆராதிக்கிற இடத்துல, அப்பாவை மகிமைப்படுத்துற இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
ஆமென். சும்மா சாதாரணமா இல்லைங்க. தேவனுடைய சமூகத்துல முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க நம்ம வாழ்க்கையில பலனற்று போன காரியங்களை எல்லாம் கர்த்தர் பலனடைய செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா அவர் மகத்துவமுள்ள தேவன், எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர். மறுபடியும் ஒரு வரியை சொல்லி பாட போகிறோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். ஆமென். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த துதிக்கு தான் வந்திருக்கிற வாரத்துல மற்ற 6 நாட்கள் நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்கள் வேலைகள் செய்தாலும் இந்த நாளை அவருக்கென்று கர்த்தர் நியமித்து தந்திருக்கிறார். அந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து சோர்வு அல்ல, முழு பலத்தோடு அப்பாவை உயர்த்தணும். ஏன்னா இவ்வளவு நாள் செய்த நன்மை, இவ்வளவு நாள் செய்த அற்புதம், ஜீவனோடு சுகத்தோடு அந்த இடத்துல கர்த்தர் எவ்வளவு அழகா அமர பண்ணி இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்ல முடியும்? மறுபடியும் கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆமா, நல்ல முழு பலத்தோடு glory to God. நல்ல கரங்களை தட்டுவோம். எஸ் லார்ட். உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேலை நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேலை நோக்கி உங்க சத்தம் உயர்த்தி துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பாடுகிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலை தரும்படியா. எஸ் லார்ட். வெற்றி பவனி செல்வே, ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடு. எல்லாரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி glory to God. அல்லேலூயா. வெற்றி உண்டு. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் உங்களை மாத்திரமே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினார். சொல்லுமா? நிந்தனைகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசத்தோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே. நன்றி அப்பா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹalleluya. நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுமா? ஹalleluya. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க? அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கத்தை அல்ல, ஆமென், ஒரு நாள் நம்ம வெட்கப்பட விட மாட்டார். நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, ஒரே ஒரு காரியம் மாத்திரம். ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பயணிகள் மத்தியில, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற பயணிகள் மத்தியில ஒரு முதியவர் எழுந்து நின்று சத்தம் உயர்த்தி சொன்னாராம், இயேசு நல்லவர், இயேசு ஒருபோதும் கைவிடா, அவர் அற்புதம் செய்கிற தேவன் என்கிறதை பலத்த சத்தத்தோடு அந்த ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பயணிகள் மத்தியிலே ஆமென் அந்த இயேசுவை குறித்து வைராக்கியமாக ஆண்டவரை குறித்து சுவிசேஷமாக சொன்னாராம். அப்பொழுது அந்த பயணிகள் மத்தியிலே ஒரு தாயாரும் ஒரு மகனும், ஒரு 8 வயசு மகனும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த தாயார் யார் என்றால்
ஆமென். கடவுள் பக்தி இல்லாதவர்கள், கடவுள் இல்லை என்கிற ஒரு ஐதீகம் கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் இதை கேட்கும் பொழுது இந்த மனுஷன் என்ன இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்கான்னு கோபம் வந்து விட்டது. உடனே அந்த தாயார் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேகமாக எழும்பி போய் அந்த சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த முதியவருடைய தலையில பலமாக அடித்து விட்டார்கள். ஆமா, அடித்த மாத்திரத்திலே அந்த முதியவர் தலையிலிருந்து பலமாய் ரத்தம் அடிந்து கொண்டு இருக்கிறது. நல்லா நீங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. அந்த முதியவர் தலையிலிருந்து ரத்தம் அடிந்து கொண்டு இருக்கிறது. அவர் சொன்னார் இயேசு நல்லவர் என்று சொன்னார். இந்த தாயார் அடித்த மாத்திரத்திலே அவர் தலையிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த தாயாருடைய 8 வயது மகன் சத்தத்தை உயர்த்தி சொன்னானா, அம்மா அவர்களை அடிக்காதீங்க. அவங்க சொல்ற இயேசு உண்மை உள்ள தெய்வம். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த தாயார் அதிர்ந்து போய் உடனடியாக அந்த முதியவர் காலில் விழுந்து சொன்னாங்களாம், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நீங்க சொல்ற இயேசு உண்மையிலே உண்மை உள்ள தேவன். இந்த முதியவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் இல்லம்மா, நான் மன்னிச்சிடுறேன், ஏன்னா அந்த ஏசப்பாவும் எல்லாரையும் மன்னிச்சாரு, நான் மன்னிக்கிறேன். ஆனா ஏன் இப்படி சொல்றீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் சொன்னாங்களாம், பிறவியிலிருந்து என்னுடைய பையனுக்கு இப்ப 8 வயது ஆகிறது, அவன் பிறவியிலிருந்து ஊமை ஐயா. இந்த நேரத்தில் அவனுடைய வாய் திறந்து சொன்னான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த தாயார் தீமை செய்தார்கள், தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா இந்த தாயார் தீமை செய்தார்கள். ஆன பொழுதிலும் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாயை திறந்து அவர் அற்புதத்தின் காரியத்தை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவங்களுக்கே கர்த்தர் அவ்வளவு நன்மை செய்வார்னா 8 வருஷமா பேச முடியாத ஒரு ஊமையான வாயே ஒரு தீமை செய்த தாயாருடைய குடும்பத்துக்கே அற்புதம் செய்வாரண்டா கர்த்தர் நம்மளை விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார். முழு நம்பிக்கை அப்பா மேல வைக்கும் பொழுது உங்க கரங்கள் உயர்த்தப்படட்டும், உங்க 2 கண்கள் மூடி இருக்கட்டும். எல்லாருடைய கரங்களை உயர்த்துங்களேன். அப்பாக்கு மாத்திரம் தானே துதியை செலுத்த போகிறோம், அப்பாக்கு மாத்திரம் தானே மகிமை செலுத்த போகிறோம். உலக பிரகாரமான காரியத்திற்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். அப்பாவை உயர்த்துவதற்கு உங்க 2 கண்கள் மூடி thank you Jesus. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உயரட்டும், சத்தம் உயரட்டும், விடுதலை ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக glory to God உமக்கென தெரிந்து கொண்டே. சொல்லுவோமா? ஆராதனை glory, thank you Lord. ஆராதனை சொல்லிட்டே இருங்க. ஆமென். நண்பர் இயேசுவே, என் நண்பர் எத்தனை பேர் சொல்றீங்க? என் நண்பர் உமக்கு மாத்திரமே அப்பா, என் நண்பர் அப்படி ஆராதித்துக் கொண்டிருங்க. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. அப்பாவை உயர்த்துங்க. யஸ்லா மகிமை. எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். நல்ல முழு பலத்தோடு மாட்சிமை. நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கான பாதைகளை கர்த்தர் திறக்கிறார். துதியும் உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். துதிக்கிற பிள்ளைக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க வல்லமை உள்ள தேவன். ஓ துதியும் புகழும் தூயவர் ஒரு மனதோடு சத்தம் உயர்த்தி ஆராதனை. Glory to God. ஆராதனை ஆராதனை சொல்லிட்டே இருங்க. ஆமென். ஆராதனை
என் நண்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. பாடுங்க, என் அன்பர், என் அன்பர் இயேசுவுக்கே. Glory to God, என் அன்பர் இயேசுவுக்கே. Thank you Jesus, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. பாடுங்க உங்க சத்தம் உயர்த்தி, மகிமை நீங்க பாட பாட அற்புதம், நீங்க பாட பாட அதிசயம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் துதியும் புகழும் ஸ்தோத்திரம். Thank you Lord, தூயவர் உமக்கள். நல்ல முழு பலத்தோடு சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. நன்றி இயேசுவே, ஆராதனை. Glory, ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லிட்டே இருங்க, என் அன்பர் ஷபரதியான் சரபுகாமே, என் அன்பர் இயேசுவுக்கே. Thank you Lord, என் அன்பர் இயேசுவுக்கே. ரெண்டு கரங்களை அப்படி தட்டி, நல்ல முழு பலத்தோடு ரெண்டு கரங்களை தட்டி, இது போதாது அப்பா செய்த நன்மைக்கு, இது போதாது. நல்ல முழு பலத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேசி கொஞ்ச நேர கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. Oh, thank you Jesus, thank you Father, hallelujah, glory to Jesus. Oh, Rabba Shantaraba, hallelujah. சத்தம் உயர்த்தி hallelujah. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். தானியேல் கர்த்தருடைய காரியத்துல அவர் ரொம்ப வைராக்கியம் பாராட்டினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தானியேல் காரியத்துல கர்த்தரும் ரொம்ப வைராக்கியம் பாராட்டினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கும் பயப்படல. ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை நான் கொடுப்பேன்டா, நீங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க. ஆமென். நான் உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுறது ஒன்னே ஒண்ணு, என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற என் கர்த்தருக்கு மாத்திரம் என்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தால் இதே வைராக்கியத்தை கர்த்தர் தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை வைராக்கியத்தோடு சொல்ல முடியும்? ஆமென். பாருங்க, அந்த தானியேலுக்கு விரோதமாக பெரிய ஜனம் எழும்பி, ஆமென், கார்டு கொடுத்துட்டு, எஸ், தானியேலுக்கு விரோதமாக அந்த பெரிய கூட்டம் எழும்பி, ஆமென், சிங்கங்களில் கெபியில தூக்கி போட்டாங்க. சிங்கத்தை சும்மா போடல, பட்டினி போட்டு, அப்பதான் அந்த சிங்கம் என்ன பண்ணும், ஆமென், பட்சித்து போடும் என்கிற ஆயத்தத்தோடு போட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அது வாயை கட்டி போட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவருக்காய் நிற்கிற நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமா இருக்கிறவங்க கர்ஜிக்கிறது போல வரலாம், ஆனா வாய் கட்டப்பட்டு இருக்கும். அது கர்த்தரால கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஒன்றுமே சேதப்படுத்த முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கலாம் சோம்பேறி சிங்கம் நினைக்கலாம். ஒருவேளை அது சிங்கம் சோம்பேறியா இருக்கும் பிரதர் நினைக்கிறீங்களா? இல்ல. தானியேலை வெளியே தூக்குனதுக்கு பின்பதாக தானியேலை குற்றப்படுத்தினவங்களை தூக்கி போடும் பொழுது அந்த சிங்கம் யார் என்பதை காட்டிடுச்சு. சிங்கத்துக்கு பசி இருந்தது. ஆமென். அவர்கள் கீழே வருகிறதுக்கு முன்னே அது பாய்ந்து அவர்களை பீறி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற நம்மை கர்த்தர் அதே இடத்திலிருந்து நம்மை கனப்படுத்துவார், பாதுகாப்பார். ஹalleluya. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். உங்க சத்தம் உயரட்டும். அவரே glory ஆதாரியா கரவா ஆத்திரே, அவரே என்னை காண்பவர். சூளை நெருப்போ நன்றி, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ ஆமென். அவர் என்னை காத்திடுவார்.
ஒருவேளை நீங்க அதை உணர்ந்து பாடுறீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியிலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவர் நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஆமென். அவர் நம்மை காக்கிற தேவன் நமது அருகில் இருக்கிறார். சண்டைக்காரங்க நினைக்காதீங்க, நல்ல கரங்களை கொடுங்க. நல்ல எல்லாரும் கரங்களை கொடுங்க பாப்போம். அவர் நம்மை காக்கின்ற தேவன், அவர் என்னை உயர்த்துகிற தேவன். ஆமென். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாப்பார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி glory to Jesus. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை சத்தம் உயரட்டும். அவரே என்னை glory to God. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நம்ம பாதைகளை நினைத்து சொல்லுங்க. எத்தனையோ சூழ்நிலை வாழ்க்கை கூட. ஆமென். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த 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 சாத்தானுக்கு கொடுக்கிற சவுக்கடி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தான மடியில போட்டு தாளாட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? தேவனுடைய நாமத்தை வைராக்கியமாய் பாராட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆமென். நம்ம எல்லாரும் இருக்கிறது எழுந்து நின்று கொள்வோமா? ஹல்லேலூயா. பலன் உள்ளவர்கள் தயவாக, பலன் இல்லாதவர்கள் எழும்ப நில்லுங்க, கர்த்தர் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் போகிற இடத்துல சொல்றது தான், உங்களுக்கு பலன் இல்லை, எனக்கு உடம்பு எனக்கு ரொம்ப முடியல பிரதர், நீங்க அப்படி சொல்லி உட்கறதை விட கர்த்தர் என்னை பலப்படுத்துவான் எழும்பி நிற்கும் பொழுது அந்த பலன் முழுமையா நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். மற்ற காரியத்துக்கெல்லாம் ஓடிட்டு இங்க வந்து எனக்கு ரொம்ப டயர்டுன்னு உட்காந்தோன்னா கர்த்தரை நீ முழுசுமா டயர்டாயிருந்துருவாரு பாருங்க. அப்படி அல்ல, அப்பாவுக்காக முழு பலத்தையும் செலவழிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் நம்ம சொல்லி பாட போகிறோம். ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்ட நல்ல கரங்களை தட்டி, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்ட என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் எனக்கு விரோதமா இருக்கிற, என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற, என் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானின் கிரியைகளை அவரே என்னை காப்பவர், அவரே தேவ மகிமை இடத்துல பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது உணர்கிறேன். அதே மகிமை உங்க வாழ்க்கையிலும். எஸ் எஸ் ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை நீங்க பாடும் பொழுது விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை மறுபடியும் சொல்லுங்க. ஆமென். சிங்கக்கேபியோ எதுவும் சேதப்படுத்தாதபடி நம்மையும் குடும்பத்தையும் அவருடைய சட்டங்கள் நிழலில் பாதுகாப்பார். ஓ ஷபா ராகபோ நன்றி. அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்து நல்ல கரங்களை தட்டி அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். நன்றி அப்பா. சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். glory to God. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாது. நீங்க சொல்லுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே yes wonderful. எந்த சூழ்நிலை செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார்.
அற்புதம் எனக்காக எத்தனை அற்புதத்தை செய்திருக்கிறார், இன்னும் செய்து நடத்துகிற தேவன் அவரே, என்னை காப்பவர் அவரே. சொல்லுங்க ஆமென். நல்ல முழு பலத்தோடு எதிரான பிசாசின் கிரியைகளை மடங்கடிக்க பண்ணுகிறவர், வேரோடு சுட்டரித்து போடுகிறவர். ஓ சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். க்ளோரி. சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை மறுபடியும் ஆமென். சிங்க கவியோ எதிரா இருக்கிற சிங்கங்களே எல்லா தடைகளை உடை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ சிங்க கவியோ சூளை நெருப்போ. நன்றி அப்பா. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சீத்தம். இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரண. எல்லா காரங்களை அசைத்து ஐயா வாழ்க வாழ்க. Glory to God. உம் நாமம். Thank you Lord. ஐயா வாழ்க. கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகள் வாழ்க்கையே கர்த்தர் உயர்த்துகிற தேவன் ஜீசஸ். இயேசு வாழ்க வாழ்க. ஷபஹரதியா ஹரபோ ரிஷாந்தரதியா சரகவா. Yes glory. வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமைய நல்ல சத்தம் உயர்த்தி என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் கரங்களை அசைத்து ஐயா வாழ்க. நன்றி ஐயா வாழ்க. நீங்க துதிக்க வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையாய் நிரப்புவேன் சொன்ன தேவன் நமது மத்தியில அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாய் திறக்கப்படும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற தடைப்பட்ட காரியம் திறக்கப்படுகிறது. கர்த்தரை உயர்த்துகிற துதி உங்க வாயிலிருந்து எழும்ப இருதயத்திலிருந்து எழும்ப பாரங்கள் விலகுகிறது, கவலைகள் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. receive the blessing in the name of Jesus. கரங்களை தட்டி நல்ல முழு பலத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேசி விட்டு கொடுங்க. அந்நிய பாஷையை பேசுங்க. அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை உயர்த்த தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். நுகங்கள் மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது. உங்களை துதிக்க விடாம பிசாசு வைத்திருக்கிற சிறை இருப்பு இதோ விலகுகிறது. குடும்பத்தை விட்டு சாப கட்டுகள் விலகுகிறது. தடைகளை உடைக்கிற தேவ, கட்டுகளை உடைக்கிற தேவ. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட அப்பாக்கு நன்றி மாத்திர செலுத்துங்க. நிறுத்த வேணாம். ரெண்டு கண்கள் மூடி இருக்கட்டும். உங்க கரங்களை பரலோகத்துக்கு நேராக மாத்திரம் உயர்த்துங்க. இதுவரை என்னை நடத்தினது உங்க கிருபை ஆண்டவரே. இதுவரை என்னை சுமந்தது உங்க கிருபை. இதுவரை என்னை தப்பு வைத்தது உங்க கிருபை ஆண்டவரே. என் பலன் இல்லப்பா, என் திறமை இல்ல ஆண்டவரே, என் தாளந்து எதுவுமே இல்லப்பா, உங்க கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? ஒன்றுமில்லா அந்த அன்பை உணர்ந்து என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, ஆனா நான் உயர்ந்து இருக்கிறேன், இவ்வளவு என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி இருக்கீங்கன்னா உங்க கிருபை மாத்திரம். மீண்டும் ஒன்றுமில்லை. Thank you. என்னை உயர்த்தி வைத்த நன்றி. எவ்வளவு சத்தம் உயர்த்தி சொல்ல முடியுமோ சொல்லலாமா? கிருபையே கிருபையே. புதிய கிருபைகளை பொலிய பண்ணி கொண்டிருக்கிறார். Yes
நல்ல கிருபையே கிருபையே. Oh thank you மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான். அவர் அன்பை ரசித்து சொல்லலாமா? அவருடைய அன்பை உணர்ந்து சொல்லலாமா? ஏசப்பா உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நன்றி அப்பா கிருபையே கிருபை. முற்றிலும் உங்களை தாழ்த்தி அவரை மாத்திரம் உயர்த்தி glory நல்ல கிருபையே கிருபையே glory to God கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்ம உடைக்கப்பட்டது நல்லது என்று சொல்லுங்க. நான் உடைக்கப்பட்டது நல்லது ஆண்டவரே. என்னை எவ்வளவு உருவாக்கிறீர், அந்த இடத்துல என்னை எவ்வளவா நீங்க உருவாக்கி வந்திருக்கீங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே சொல்லிட்டே இருங்க. Yes Lord, thank you Jesus. கிருபையே நன்றி அப்பா Jesus. கிருபையே ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய இரக்கம் மேலானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதையெல்லாம் நினைத்து நினைத்து தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி, நான் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே என்று அவரை உயர்த்துகிற இடத்துல அவர் சாதாரணதை அல்ல, அவர் பலத்த காரியத்தை செய்கிற வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு இடத்துல கூட நம்மை உயர்த்துவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆமென். நம்மை மேன்மைப்படுத்தி காட்டுவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவரை உயர்த்துவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னதத்தில் இருக்கிற தேவன், உன்னதத்துல வாசம் பண்ணுகிற தேவன், தூதர்கள் எல்லாம் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற அதே தேவன், பிரயோஜனம் இல்லாத நம்ம இந்த இடத்துல ஆமென் ஒன்றுமில்லாத நாம் இந்த இடத்துல பாடி மகிமைப்படுத்தி இந்த இடத்துல இறங்கி அற்புதத்தை செய்கிறார் என்றால் நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமென். அதை நினைச்சு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னா, கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டோம்னா, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, நான் ஒண்ணுமே இல்லை, ஆமென், நான் குப்பை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, நான் பிரயோஜனமற்றவன். ஆனாலும் என்னை இவ்வளவு உயர்த்தி இந்த இடத்துல என்னை இவ்வளவு மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதங்களை தந்து வைத்திருப்பது உங்க கிருபை மாத்திரம். சொல்றவங்க மேல தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் அவருடைய இரக்கங்களையும், தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் அவருடைய நீதியையும் அவருடைய கிருபைகளையும் வைத்து நம்மை நடத்துவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் அப்பாவை உயர்த்த போகிறோம். கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. உங்க சத்தம் உயரட்டும். எஸ் மாறாத நல்ல கிருபையே. கிருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. நல்ல சத்தம் உயர்த்தி எஸ் போற்றிடும் எங்கள் கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராத. எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? துதிக்கு பாத்திரராகிய தேவன் ஆமென். ஆராதனை உமக்கு மறுபடியும் சேர்ந்து ஆராதனை ஷபஹ
அவருக்கு உகந்ததான ஒரு ஸ்தோத்திர பலி எழும்பட்டும். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இப்ப நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ இறுதியாக மீண்டும் ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை உமக்கு, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுத்து எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ரெண்டு கரங்களை பலமாய் தட்டி அது அப்பாக்கு மாத்திரம் நன்றி செலுத்தலாமா? இன்னும் பலமாய் தட்டி glory to Jesus. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அதுதாங்க வாக்குத்தத்தம். அவன் யூதனானால், அவன் ஊழியக்காரனானால், அவன் ஒரு தேவ பிள்ளையானால், ஸ்தோத்திரம், நீயும் இந்த உலகமும் 1000 குற்றங்களை சாட்டலாம். அவன் யூதனானால். யார் சொன்ன வார்த்தை? ஆமானின் மனைவி சொன்ன வார்த்தை. எஸ்தரின் புஸ்தகத்தில் இருக்குது. அதை யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா எந்த வசனம்னு சொல்லி? ஆமான் தன் சிநேகிதர்கிட்டையும் தன் மனைவிட்டையும் அரண்மனையில் நடந்த ஒரு பிரச்சனையை குறித்து பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆமானின் மனைவி ஒரு அறிக்கையை விடுவா. அவ வாயில வந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. அது அன்றைக்கு அந்த கர்த்தருடைய எதிரியான ஆமானுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கர்த்தருடைய எதிரிகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். அன்னைக்கு கர்த்தருடைய எதிரி ஒரு ஆகான், இன்றைக்கும் சபைக்குள்ளே இஸ்ரவேலுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரியாயிருக்கிற ஆமானுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை வாசிங்க. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து ஆமானை பார்த்து கர்த்தருடைய சத்துருவை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யாரை பார்த்து தெரியுமா அவ சொல்றா? ஸ்தோத்திரம். தலைமைச் செயலகத்தில் ராஜாவுக்கு செக்ரட்டரியா இருக்கிற ஒரு ஆமானை பார்த்து அவனுடைய மனைவி சொல்றா. அந்த தலைமைச் செயலகத்தில் ராஜாவுக்கு செக்ரட்டரியா இருக்கிறவனுடைய எதிரி யார் தெரியுமா? ஒரு அடிமை, மொர்தெகாய் அவன் பெயர். அந்த தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியா இருக்கிறவா தன் கணவன்கிட்ட சொல்றா, அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற சத்ரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ யூதனானால், உன் மேல ஒரு அழைப்பு இருக்குமானால், உன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருப்பாரானால், யெகோவா தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையாய் நீ இருப்பாயானால், உனக்கு முன்பதாக உன் சத்ரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாழ்ந்து போவது நிச்சயம். ஆமென் சொல்றவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமா, யூதனாய் இருப்பதற்கான தகுதி யெகோவா தேவனை ஆராதிப்பது தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட 1000 குற்றம் இருக்கும், குறை இருக்கும், 1000 பலவீனங்கள் இருக்கும். ஒரு இமைப்பொழுதுல மனம் திரும்பி யெகோவா தேவனுடைய பாதத்தில் விழுந்துருவான். ஆனால் அவனை உனக்கு சத்துருவாக்கி கொள்ளாத. ஒரு யூதனை உனக்கு நீ சத்துருவாக்குவாயானால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். இங்க யூதன் என்று நான் என்னையே சொல்லிக்கல, உங்க ஒவ்வொருத்தரையும் சொல்றேன். யெகோவா தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லுகிறேன். யூதர்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு ஆசாரிய கோத்திரத்தை வைத்திருப்பாரானால் இன்னும் அவர்களுக்காக வழக்காடுவார். அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். நான் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். யாரை வேணா உனக்கு சத்துருவாக்கிக்கோ, ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு தேவ பிள்ளைய உனக்கு என்ன ஆக்கி கொள்ளாத, சத்துருவாக்கி கொள்ளாத. இவ்வளோ நேரம் சொன்ன யெகோவா என்னும் தேவன் தன் சத்துருக்களை பந்தாடுவார்னு, இன்னைக்கு இந்த வசனத்தை நான் சபைக்குள்ளேயே பிரகடனப்படுத்துகிறேன். உன் எதிரி அவன் இவன் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்கு ஜெயம் உண்டாகும். உன் எதிரி உனக்குள்ளே இருந்தா,
உன் எதிரி உன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா, ஸ்தோத்திரம், நான் சொல்றேன், நீ யூதனானால், நீ சரியா யெகோவா தேவனை இறுக பிடிக்கிற ஒரு நபராக இருப்பாயானால், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பாயானால், ஸ்தோத்திரம், நீ தாழ்த்தப்பட்டு போவது நிச்சயம். யூத குலமானால் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவ சொன்னா நீ தாழ்ந்து போவன்னு. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு, அப்புறம் போட்டுருக்கு அவன் தாழ்ந்து போகல, செத்தே போயிட்டான். தெரியுமா? அவ சொன்னா அவன் யூதனானால் நீ என்ன செஞ்சிருவ, தாழ்ந்து போயிடுவேன்னு தான் சொன்னான். ஆனா நடந்த சம்பவம், அவன் மொர்தகாய்க்கு விரோதமாய் தொடர்ந்து எழுமினபடினால அவன் தாழ்ந்து மட்டும் போகல, ஆமான் செத்தும் போனான். ஆமா, நான் சொல்றேன், ஞானமாய் கவனமாய் இருப்போம். ஏனென்றால் இந்த ஆண்டு யெகோவாவாய் நமக்கு வெளிப்படுகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு யுத்த வீரனாய் நம்ம மத்தியில வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆமா, இந்த ஆண்டு நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் கொடுக்கணும்னு கர்த்தர் இறங்கி வருகிறார். அதுதான் அவருடைய நாமத்தினுடைய ஆழமான அர்த்தம், அவருடைய நாமத்திற்கான விளக்கம். He is God, Jehovah, the God of war, யுத்தங்களின் தேவன். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்குரிய பேஸ் அந்த யெகோவா தான். எல்லாத்துக்குரிய பேஸ் யெகோவா தான். அந்த பேஸ்ல இருந்து தான் யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த பேஸ்ல இருந்து தான் யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மானா கூடவே இருப்பார், யுத்தம் செய்து கொண்டே உங்க கூட இருப்பார், உங்களுக்கான யுத்தத்தை அவர் நடத்துவார். யெகோவா ராஃபா, உன்னை சுகமாக்கும்படி வியாதியோட யுத்தம் பண்ணுவார். யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். The base is God Jehovah. யுத்தம் செய்து சமாதானம் தருகிறவர், யுத்தம் செய்து சுகத்தை கொடுக்கிறவர். ஒரு சுகம் உண்டாக வேண்டுமானால் வியாதியோடு யுத்தம் பண்ண வேண்டும். உனக்கு ஒரு ஜெயக்கொடி யெகோவா நிசி, உனக்கு ஒரு ஜெயக்கொடியை நீ கையில் எடுப்பதற்கு அவர் ஒரு யுத்தத்தை மறைமுகமாய் செய்ய வேண்டும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கும் போது ஆண்டோட என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசினாரு, நிறைய தீமைகள் உன் பக்கத்துல வரைக்கும் வந்தாலும் அதை உன் கண்கள் காணாதபடிக்கு நான் உன்னை விட்டு விலக்கினேன். ஆண்டவர்கிட்ட பேசினார். ஏன் ஆண்டவரே, நீ பயந்துருவ. எனக்கு தெரியாது, எத்தனையோ வண்டிகள் என்னை இடிச்சு தள்ளி கொல்ல வந்திருக்கலாம், எத்தனையோ விபத்துகள் எனக்கு நெருக்கமா வந்திருக்கலாம், என்னை அழிக்கும்படி போட்ட திட்டங்கள் எனக்கு தெரியாமலே என்னை விட்டு தூரமா போயிட்டு, அவைகள் என் மேல் புரண்டு இருக்குமானால் நான் அடித்து கொண்டு போகப்பட்டிருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க முடியாது. என் பிள்ளை நீ பயந்துருவேன்னு சொல்லி அநேகவற்றை உன் கண்களுக்கே நான் என்ன பண்ணல, காட்டல. இஸ் த காட் ஆஃப் ஜெகோவா, யுத்தங்களை செய்கிற கர்த்தர். உங்களுக்கு விரோதமாக சத்துரு போட்ட திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்பட்டிருந்தால் பிபி, சுகர், பிரஷர் வந்தே செத்து போயிருவீங்க. ஆமாங்க, பெரிய வியாதிலாம் வர வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக சத்துரு போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அப்படியே உங்களுக்கு வெளியே தெரிஞ்சாலே அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு சரிஞ்சிருவீங்க. நடக்க வேண்டாம், தெரிஞ்சா போதும். தெரியுமா? அத்தனை சூழ்ச்சிகளின் மத்தியிலும் கர்த்தர் கிருபையா அந்த ஆபத்தை குறிச்சதான தெளிவே இல்லாம நம்ம சமாதானமா வாழும்படி கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரே. அவர் மறைமுகமான யுத்தங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். The one and only reason is you are a Jew. நீ ஒரு யூதனானால் உனக்கு முன்பதாக எந்த வியாதியும் மடங்கடிக்கப்பட்டு போகும். உனக்கு முன்பதாக எந்த சத்துருவின் திட்டங்களும் அவமாகி போகும். அல்லேலூயா. அவ ஒன்ன நீ கர்த்தருடைய பிள்ளை என்று காத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். உன் சத்துருவுக்கு தெரியாது, இவன் இப்படி போயிட்டு இருக்கான்ல, இப்படியே போயிட்டு இருக்கான்ல, இவனை இப்படியே தட்டி கொண்டு போய் அப்படியே கீழே தள்ளிடுவோம். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை காக்கிற ஒரு நிழல் யெகோவா தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு யெகோவாவாய் வெளிப்படுவார். இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு யெகோவா தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். அவருக்குள் யெகோவா ஈரே இருக்கிறார், அவருக்குள் யெகோவா ராஃபா இருக்கிறார், அந்த யெகோவாவுக்குள் யெகோவா நிசி இருக்கிறார், அந்த யெகோவாவுக்குள் யெகோவா மெக்காதீஸ் ஒன்றை உங்களுக்காக புதிதாய் உருவாக்கி கொடுக்கிற ஒரு உருவாக்குகிறவர், a creator was inside the God Jehovah. அந்த யெகோவா தேவனுக்குள்ளே ஒன்றை உங்களுக்காக புதிதாய் உருவாக்கி கொடுக்கிற யெகோவா மெக்காதீஸ் ஒளிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் யூதரானால்
இந்த உலகம், இந்த சத்துருக்கள், இந்த தீமைகள், இந்த பாவங்கள், இந்த விபத்துகள், இந்த வன்முறைகள் நமக்கு முன்பதாக தோற்று போவது நிச்சயம். நிச்சயம். Because we are serving a God whose name is Jehovah, the God of war. God of war. அவர் யுத்தம் செய்கிற தேவன். அதனால தான் அவர் சொல்றார் 144 உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை நான் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன். தாவீதை காட்டில் வச்சு உருவாக்குறார். He is a weapon in the hands of Jehovah God. தேவனுடைய கைகளிலே அவன் ஒரு ஆயுதமாக இருந்தான். அவன் ஒரு ஆயுதமாக இருந்தான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி ஆயுதமாக உருவாக்கும் போது ஸ்தோத்திரம், அங்கே நிறைய காயங்கள் உண்டாக தான் செய்யும். அங்கே நிறைய ஸ்தோத்திரம். ஒரு ஆயுதத்தை உருவாக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு அருவாளை உருவாக்கும் போது, ஒரு பட்டயத்தை உருவாக்கும் போது, ஒரு கேடயத்தை உருவாக்கும் போது கட்டாயம் காயங்கள் வரும். எவ்வளவோ அடிக்க வேண்டியிருக்கும், ஸ்தோத்திரம், நெளிக்க வேண்டியிருக்கும், உலைக்களத்தில் வைத்து சூடாக்க வேண்டியிருக்கும். அப்படி கர்த்தர் ஒரு யூதனை உருவாக்குவதற்கு காரணம் யூதர்களுக்கு அவர் தேவனாக இருக்கும்படி. பாஸ்டர், நான் இப்போ எப்படி யூதனாக முடியும்? நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருந்தாலே போதும். ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய், மாம்சத்தின்படி இஸ்ரவேலாய் இருக்கிற தேசத்தையே கர்த்தர் இன்னைக்கு காப்பாற்றுவதற்கு எத்தனை ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு முழு உலகமும் வியந்து பார்க்கிறது, ஆச்சரியப்படுகிறது. உன்னை குறித்து 1000 கிரிட்டிசிசம் வரலாம், உனக்கு விரோதமாக உன் சொந்த குடும்பம் எழும்பி வரலாம். சொல்லிரு, நான் யெகோவா தேவனுடைய பிள்ளை, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுகிற ஒரு யூதன். நீ யூதனானால், நீ தேவ பிள்ளையானால், கர்த்தரையே நம்பி நிற்பாயானால், ஸ்தோத்திரம், உனக்கு முன்பதாக அவன் கெட்டின புருஷனாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மடங்கி போவது, தாழ்ந்து போவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அவருடைய கையிலே உருவாக்கப்பட்ட தாவீது ஒரு ஆயுதமாக இருக்கிற வரைக்கும் 1000 குற்றம் இருக்கலாம், 1000 பலவீனங்கள் இருக்கலாம், அவன் தாவீதானால் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அப்சலோமா அந்தரத்தில் தொங்க விட்டு கழுத்து அறுத்துருவார். ஐம் சாரி டு சே திஸ், வருத்தத்தோடு சொல்கிறேன். உனக்காக அவர் கண்மூடித்தனமாக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். அப்படி தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அப்படி தான் இந்த வருஷம் கிரியை செய்ய போகிறாரு. உன் சண்டை சச்சரவை எவன்ட்ட வேணாலும் வச்சுக்கோ, ஒரு யூதன்ட்ட வைக்காத. ஒரு யூதனை உனக்கு எதிரியாக்கி கொள்ளாத. ஒரு இஸ்ரவேலை, ஸ்தோத்திரம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அந்த இஸ்ரவேல், ஸ்தோத்திரம், நான் தான் அந்த யூதன், ஸ்தோத்திரம். ஆமாம், நமக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம், யாரையும் போய் நம்ம வம்புகளுக்க வேண்டாம். கர்த்தருடைய கைகளில், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன நீங்கள் ஒரு யூதனாக தெரிந்து கொண்டீங்களே, என்ன ஒரு இஸ்ரவேலா மாற்றினீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோர் தென் ஐ எம் அ தமிழன், மோர் தென் ஐ எம் அ இந்தியன், I can boldly say I am an Israelite. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு இஸ்ரவேல் என்று சொல்லிக் கொள்கிறதுல கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டீரே, எங்களை உம்முடைய ஜனமாக வேறு விரித்தீரே, எங்களை உம்முடைய ஜனமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறீரே, முன் குறித்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அவன் யூதனானால் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம்னு சொல்லிட்டீங்க. எங்கள் சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும்படிக்கு எங்களை உம்முடைய கையில் ஆயுதமாக எடுப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஜனத்தை நடத்தும், இந்த சபையை நடத்தும். இந்த சபைக்கு நீரே ராஜா என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீ ஒருவரே, பூமி அனைத்தின் மேல் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படிக்கு நீர் உம்முடைய சத்துருக்களை வெட்கி நாணி கலங்கி நிர்மூலமாகும்படி செய்வீராக.
தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போச்சுக்கும் நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லல் நீக்கினீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. நல்ல கையை தட்டி போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை நல்ல 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 கை தட்டி எதை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீர், கை தட்டி போச்சுக்கும் நல்ல நல்லா சிரிச்ச முகமா. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது நல்ல கையை தட்டி தலைக்கு மேல கர்த்தாவே உம்மை நினைக்குது, சொல்லுங்க. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. போஷிக்கும் நல்ல வாழ்க்கை அம்மா, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, இந்த போஷிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? ஆமா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஆமென் நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற நன்மைகளை அறிந்திருந்தான் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொண்டால் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில் கிடைக்கிற உயர்வுகளை தெளிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் பாக்கியவான். அந்த ஆலயத்துக்கு அவன் ஓடி வருவான். அந்த ஆலயத்து மேல் ஒரு வாஞ்சை வந்துவிடும், அந்த ஆலயத்து மேல் ஒரு வைராக்கியம் வந்துவிடும். அந்த ஆலயம் எப்போதும் அவனுடைய கண் முன்னாலே நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், வெற்றி, உயர்வு ஏராளமா இருக்கு. அல்லேலூயா. நான் அதை இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய ஆலயத்துல நன்மை இருக்கு. நான் சொல்ல சொல்ல நீங்க ஆமேன்னு சொல்லணும். கர்த்தருடைய ஆலயத்துல நன்மை இருக்கு, சுகம் இருக்கு, வெற்றி இருக்கு, கிருபை இருக்கு, தயவு இருக்கு, நீடித்த நாள் இருக்கு, பலன் இருக்கு. கர்த்தருடைய ஆலயம் உன்னை உருவாக்கும். நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆமா. மனிதன் உயர்வை தேடி எங்கெங்கயோ ஓடுதான். எங்கேயும் போக வேண்டாம், சர்ச்சுக்கு வந்துட்டா தானா உயர்வு வரும். ஆமென், ஹல்லேலூயா. பதவியை தேக்கி எங்கெங்கயோ ஓடுதான், எங்கேயும் போக வேண்டாம், சர்ச்சுக்கு வந்துட்டா பதவி வரும். செல்வத்தை தேடி மனிதன் எங்கெங்கயோ ஓடுறான், ஒன்னும் தேவையில்லைங்க. சர்ச்சுக்கு ஒழுங்காவா கட்டணும்னு செல்வந்தரா வைப்பார். இது பைபிள்ல வசனம் இருக்கு. தெரிந்த ஒரு பையன் இந்த கருங்குளம் ஊர், முன்னீர் பள்ளத்துக்கு கருங்குளத்துக்கு நடுவில் இருக்கிறான். இப்ப அமெரிக்கால இருக்கிறான். நான் பார்க்க ஒரு சர்ச்சில் அவன், ஆமா ஸ்தோத்திரம், இந்த இதெல்லாம் உருட்டிட்டு இருப்பான். எடுத்து வைக்கிறதெல்லாம் கடைசி அவன் தான். ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து வந்தவன். அவனுக்கு ஒரு வேலை கிடையாது. சர்ச்சையை தொடச்சி எடுத்து வச்சுருவான். இன்னைக்கு அவன் அமெரிக்காவில் செல்வந்தனா அவன் குடும்பத்தை இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், சபை. ஆமாங்க, சர்ச்சில் ஐயாவுக்கு சொன்னாங்க பாருங்க, ஆமா டாய்லெட் கழுவுத மாதிரி எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வேலை கொடுத்ததுனால தான் நல்லது. அந்த வேலை எங்களை உயர்த்தியது, அந்த பதவி எங்களை உயர்த்தியது. அல்லேலூயா.
ஆமா, அந்த கால வேளையில நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. பக்கத்துக்குள்ள கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு, கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. நான் சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை, உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தையில ஆலயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, சங்கீதம் 122:1 ஒரு வாசிங்க. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எப்படி இருந்த? கன்னத்துல கை வைக்காம சொல்லுங்க, நல்ல கை தட்டி. எப்படி இருந்த? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படிதான் சொன்னாரு. உடனே அவனுக்குள்ள என்ன வந்துட்டு மகிழ்ச்சியா இருந்தே. அப்படி என்னையா ஆலயத்துல இருக்கு? எங்கேயுமே இல்லாதது இங்க இருக்கு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எங்கேயுமே இல்லாதது இங்க இருக்கு. பக்கத்துல இருக்க கை கூட சொல்லுங்க, எங்கேயுமே கிடைக்காதது இங்க கிடைக்கும், எங்கேயுமே இல்லாதது இங்க இருக்கு. சங்கீதக்காரன் இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு I am going to church, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், உற்சாகம். உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆமா, தாவீதுக்கு வந்தது. உங்களுக்கு வந்தா கை தட்டுவீங்க, உங்களுக்கு வந்தா எதிர்த்து நின்னு கை தட்டுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன வரும்? இந்த பிள்ளைகளுக்கு பாருங்க, ஆமாங்க, இப்போ ஒரு கப் ஐஸ் வாங்கி கொடுக்கன்னு சொன்னா அவனுக்கு என்ன வரும்? சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு வந்துட்டான். சரி, ஸ்தோத்திரம். இப்படி ஒரு மகிழ்ச்சி தாவீதுக்கு வருவதற்கு அவன், அதனாலதான் அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை வந்தது. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் அவன் அவருடைய வாசல் படியில் தங்கியிருப்பது நல்லது, நல்லது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லது. ஆமென், நல்லது. இன்னையில இருந்து ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி நாள் பிறக்க போகிறது. கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. டுடே மிராக்கிள் டே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, டுடே மிராக்கிள் டே. கையை ஒசத்தி சொல்லுங்க, டுடே மிராக்கிள் டே. அல்லேலூயா. சரி, அப்படி என்னங்க இருக்கு? வேகமா கட 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 கடன்னு ஒரு 11 காரியத்தை சொல்ற போறேன். ஆமென். அதுக்குள்ள அந்த கல்யாண வீட்டுல, அந்த நிச்சயத்தம்ம வீட்டுல சாப்பாடு முங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்காதுங்க. ஆமா, நான் கலகலன்னு பேசுவேன், ஆனா வளவலான்னு நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போறேன். நான் எதை பேசினாலும் யதார்த்தமாய் பேசுவேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பேசுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சென்னையில் நான் இடையில ஒரு ட்ரிப் இப்போ போயிருந்தேன். ஃப்ளைட்ல இருந்து நேராக என்ன காரில் ஒருத்தர் கூட்டு போனாரு, தெலுங்குக்காரரு. ஸ்தோத்திரம். போற வழியில ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண சொன்னாரு. அவருக்கு என்ன யாரு என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. அவருக்காக ஜெபம் பண்ண 3 வார்த்தை அவருக்கு சொன்ன. ஒன்று, கர்த்தர் ஒன்று ஆமென் ஆமென் ஐஸ்வர்யத்தை தருவார் உனக்கு. 2வது சொன்ன உனக்கு சம்பத்தை தருவார். 3வது சொன்ன உனக்கு கனத்தை தருவார். 2025 கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். ஆமென் சொன்னா தருவாரு. ஆமென் சொன்னா தருவாரு. கை தட்டி ஆமென் சொன்னா தருவாரு. கர்த்தரா இருக்கிறவங்க கை தட்டி ஆமென் சொன்னா தருவாரு. 2வது சொன்ன சம்பத்தை தருவாரு. என்ன தருவாரு? சம்பத்துனா என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். தெரியல பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. சம்பத்து அப்படி சொன்னா நம்ம லேண்ட் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, லேண்ட். அல்லேலூயா. அது பிளாட்டா இருக்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஏக்கரா இருக்கலாம்,
100 ஏக்கரா இருக்கலாம். கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். மூணாவது கனத்தை தருவார். அவன் ஒரு புறஜாதி. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் கேட்கிறாரு தெலுங்கார் அவர்கிட்ட, நீ எதுவும் நம்ம மேட்டரை பத்தி சொன்னியா? இல்ல, அவரை இப்போ தான் ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டு வரேன். நான் ஒரு 14 கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் இன்னைக்கு இவர் மூலமா எனக்கு சொல்லிட்டாரு. கர்த்தர் இவர் மூலமா சொல்லிட்டாரு. இயேசுநாதர் இவர் மூலமா சொல்லிட்டாரு. கைத்தட்டே நிறைய பேருக்கு வரமாட்டேங்க சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, உடனே அவர் பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போறாரு. ஆமேன். சொல்லுகிற நல்ல வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. சொல்லுகிற நல்ல வார்த்தை உங்களை உயர்த்த போகிறது. சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் உங்களை கனப்படுத்த போகிறது. அப்படி என்னையா ஆலயத்தில் இருக்கு? ஸ்தோத்திரம். ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் தேவனுடைய சமூகம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய வீடு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய வீடுங்க. வீடு, வீடு. ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க வீடு. மறுபடி சொல்லுங்க வீடு. எங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, முதலாவது ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்துல என்ன இருக்குன்னு சங்கீதம் 16:11 வாசிங்க தம்பி. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏங்க நல்ல கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க பாப்போம். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். எங்க இங்க ஆலயத்துல, இந்த சர்ச்சில் என்னங்க இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருக்குன்னா பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கு. எங்கேயும் கிடைக்காத ஆனந்தம் இங்க இருக்கு. ஆமேன். வர மாட்டேங்க, கை தட்டு வர மாட்டேங்க, சத்தம் வர மாட்டேங்க. இங்க ஆனந்தம் இருக்கு, இங்க சந்தோஷம் இருக்கு. கை தட்டுங்கம்மா. இங்க மகிழ்ச்சி இருக்கு. ஆமென். எங்கேயும் இல்லாத மகிழ்ச்சி இங்க இருக்கு. ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சினிமா தியேட்டர்ல இல்லாத மகிழ்ச்சி இங்க இருக்கு. சொந்தக்காரங்க வீட்டுல இல்லாத மகிழ்ச்சி இங்க இருக்கு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க இங்க இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க இங்க இருக்கு. தலையாசிரியர் சொல்லுங்க இங்க தான் இருக்கு. அல்லேலூயா. எங்க அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்குங்க. சினிமா தியேட்டருக்கு போனா 3 மணி நேரமா சிரிப்போம், அப்புறம் வந்து அழுவோம். ஸ்தோத்திரம். ஆனா இங்க பரிபூர்ணமான ஒரு மகிழ்ச்சியை, பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தை, பரிபூர்ணமான ஒரு நிம்மதியை கர்த்தருடைய ஆலயத்துல வைத்திருக்காரு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில நீ துக்கத்தோடு வந்திருக்க, இன்னைக்கு தேவன் கொடுக்கிற பரிபூர்ண சந்தோஷம் உன்னை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. இரண்டாவதாக சங்கீதம் 36 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 36:8. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். இரண்டாவது, அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் கர்த்தர் என்ன செய்வாரா? தம்முடைய ஜனங்களை என்ன செய்வாரா? திருப்தி ஆக்குவார். பக்கத்துக்கு கை கூடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவாருங்க. 2025 ஸ்தோத்திரம். 24 நீங்க திருப்தி இல்லாம இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை திருப்தியா, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆமென், ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கையை வசதி சொல்லுங்க, திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு படிச்சாரு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.
சொல்லுங்க பாப்போம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட யாரே பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனமில்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனமில்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், ஓடி கட்டி சொல்லுவோம். கையை தட்டி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். ஆமென். யாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், கீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சத்தம் வரல. ஹalleluya. ஏங்க நம்முடைய திருப்தி இருக்குங்க. ஆனா உனக்கு தெரியாம இருக்கு, அதுதான் கவலை. ஆமென். சர்ச்சில் என்ன இருக்கு? ஆண்டவருடைய ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வேகமா வாசிமா. உமது ஆலயத்தில் உள்ள நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் 4 தூண் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஆமென். 2 ஸ்பீக்கர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த பார்த்த மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க நினைக்காத. இங்க கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள கை தட்டு, கை தட்டு, தட்டு. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். ஏங்க உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை ஏங்க அவங்க பண்ட பரதேசியா எகிப்தை விட்டு வராங்க. எப்படி வந்தாங்க? பண்ட பரதேசிங்க. எங்க வருஷ கணக்கா குளிக்க மாட்டானோ, குளிக்க விட மாட்டான். தோத்திரம். குளிக்க நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, குளிக்க முடியாது. சாப்பிட நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. நிமிர்ந்து நடக்க நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, நடக்க சொல்லுங்க சொல்லுங்க முடியாது. ஆமாங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்துல நிமிர்ந்து நடக்க கூடாது. இதெல்லாம் இப்படியே தான் நடக்கணும். தோத்திரம். அவங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணவர். அல்லேலூயா. அவர்களை எப்படி திருப்தியாக நடத்தினார்னா, அவர்களுக்கு ஆமா காலையில என்ன வருமா, என்ன வருமா, மன்னா வந்தது. திருப்தியான மன்னா வந்தது. கை தட்ட வராத. அல்லேலூயா. ஆமென். மன்னாவை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, முதலைகளை கொடுத்தாரு. கை தட்டு. ஆமென். ஆமென். அவர்கள் 40 வருஷம் அவங்க பாத்திரம் கழுவல. அல்லேலூயா. சமையல் பண்ணல. எப்படி இருக்கும்? 2020 உன் வீட்டுல சமையல் நடக்காது. எல்லாம் வரும் அங்கே இருந்து. ஆமென். இன்னைக்கு மத்தியானம் வருதுல்ல, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வருதுல்ல. எங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்க வீட்டம்மா சொல்லுது, நீங்க சின்ன பிள்ளையில தான் ஒவ்வொரு கோயிலா போய் கையாந்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சுண்டலுக்கும் பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும். ஆனா நீங்க பாஸ்ட் ஆவிட பிறகு எல்லாரும் உங்களை கூப்பிட்டாங்க. இதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா திருப்தியா எனக்கு சாப்பாடு. ஒரு ஆமேன், இன்னொரு ஆமேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஆலயத்துல சம்பூர்ண திருப்தி இருக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, சிலர் ஆமீன் ஆராதனையை விட்டு விடுவது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வரல, பாவம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பாவம். மறுபடியும் சொல்லுங்க, பாவம். ஆமாங்க, ஆமா. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் உன்கிட்ட பேச போறாரு. இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ அந்த வருஷத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இன்னைக்கு உன்கிட்ட பேசி உனக்கு தீர்க்க தரிசனமாய், உனக்கு வாக்கு தத்தமாய், உனக்கு எக்ரிமெண்ட் போட்டு உனக்கு தர போறாரு. அது இந்த வருஷத்தை நீ அனுபவிப்பாய். நீ உன் குடும்பம் அனுபவிக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எங்க அவருடைய ஆலயத்துல ஆமென் சம்பூர்ணமான திருப்தி இருக்கு. மூணாவது வாசிக்க பார்ப்போம்.
சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்கள் என்ன சண்டைக்கு? நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். சர்ச்சுக்கு வந்துட்டேனா வீணா வர்ற சண்டை வராது. மாமியார் சண்டை வராது. பக்கத்து வீட்டு சண்டை வராது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வராது. சண்டை வராது, யுத்தம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உனக்கு ரொம்ப ஃபேஸான ரொம்ப பாதுகாப்பான இடம் சர்ச்சு. அல்லேலூயா. பாஸ்டர் ஒரே சண்டையா வருது, ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துரு. ஆமென். என்ன வராது, என்ன வராது அப்படின்னு நானா சொன்னேன்? பைபிள் சொல்லுது. உன்னை அங்க வந்து ஒரு மறைச்சு வச்சுக்கிடுவாரு. எங்க ராஜீவ் காந்திக்கு செக்யூரிட்டி இல்ல, சர்ச்சுக்கு வர்றவன் உனக்கு செக்யூரிட்டிங்க. அதை விட செக்யூரிட்டியை கர்த்தர் கொடுக்கிறாரு. பரலோகம் கொடுக்குது. ஆமென் சொல்ல வர மாட்டீங்க. அல்லேலூயா வர மாட்டீங்க. கருத்தால இருந்து கை வர மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாங்க, நாவின் சண்டைகளுக்கு. ஆமென். சில ஆட்கள் நான் வாயை திறந்தாலே என்ன வந்துடும்? சொல்லுங்க, என்ன வந்துடும்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு சண்டை வந்துடும். ஆமென். ஆமா, ஆமாங்க. அதுலயும் பொம்பளைகள் சண்டை கேட்கவே வேண்டாம். எப்போ வெடிக்குன்னு தெரியாது. எரிமலை வெடிக்கும், எரிமலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க, இன்னொரு ஆமேன் சொல்லுங்க. சில வீட்டுல சண்டை வந்தா பயங்கரமா வரும். ஏன் தெரியுமா? பெண்கள் சண்டை சீக்கிரம் வருது. என்ன காரணம் தெரியுமா? இவங்கெல்லாம் 7000 வார்த்தை பேசுறாங்களா ஒரு நாளைக்கு. ஏ அப்பான்னு சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, ஏ அப்பா. 7000. நீங்க எத்தனை பேசுறீங்க தெரியுமா? 20000. ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு ஆமா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ஒரு யார சர்ச்சில் உள்ள நீங்க மன்னார்பேட்டைக்காரங்க நீங்க இருக்கீங்க பாருங்க, 22,000 பேசுவீங்க. நீங்க வாயிலே வடை சுடுவீங்க, எனக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, இன்னொரு ஆமேன் சொல்லுங்க. இதனால வருகிற சண்டையில ஆண்டவர் கூடாரம் மறைவிலே உன்னை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. ஹலோ சிஸ்டர், உங்களை கர்த்தர் ஆலயத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. உன்னை கண்மலையில உயர்த்த, உன் கண்மலை மலையில உன்னை கனப்படுத்த, உன் ஜனங்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்தி வைப்பதற்காக இங்கே நீ ஒளிக்கப்பட்டிருக்கிறாய். You are your security place. ஆமென், ஆமென். ஆமாங்க, எங்க உலகத்துல ஒரு பாதுகாப்பான இடமே சர்ச்சு தாங்க. திருநெல்வேலியில ஸ்தோத்திரம். ஆமா, அல்வாவுக்கும் பேர் போன இந்த ஊர்ல பாதுகாப்பான இடம் சர்ச்சு தான். இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ, எவன் மேல் விழுமோ, நல்ல சச்சிடே, ஹல்லேலூயா, அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். நீ சும்மா சாதாரண ஆள் உங்களை நினைக்காதங்க. ஹலோ, பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆளே கிடையாது. ஏங்க ஸ்தோத்திரம். அமெரிக்க அதிபதி ட்ரம்புக்கு இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர்.
ஆமென். இருக்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. இந்த கூடாரம் கர்த்தருடைய கூடாரம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த கூடாரம், இந்த வீடு கர்த்தருடைய வீடு. யாருடைய வீடு? ஆமா. இங்க யாராவது வந்து எங்க சர்ச்சு, உங்க சர்ச்சு தான், ஸ்தோத்திரம். உரிமை மாத்திரம் பாராட்டக்கூடாது. இது கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. இங்க எல்லாரும் வருவான். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வரணும். ஆமென். என் ஜெப வீடு எல்லாருக்கும் என்ன வீடு? ஜெபம் பண்ணுகிற வீடு. அல்லேலூயா. இங்க எல்லாம் வரணும். நோயாளி வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலவாளி வருவான், பலசாலி வருவான். அல்லேலூயா. மீசக்காரன் வருவான். அல்லேலூயா. மீசே இல்லாத வருவான். எல்லாரும் வரணும். ரெண்டு கையை உசைச்சு சொல்லுங்க, எல்லாரும் வரணும். வாங்க சாமி வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏங்க அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த இடத்துல உன்னை உயர்ந்திரமா ஒளிச்சு வச்சிருக்கிறாரு, உன்னை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. ஏங்க அப்போ கர்த்தருடைய வீட்டுல என்ன இருக்குன்னா, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சன்னதிக்கும் உயர்வு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே, இன்னொரு ஆமென் சொல்லலாமே. ஐந்தாவதாக சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற ஆமென் நன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க பாப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. நெருக்கம் எல்லாத்துக்கும் வரும். நெருக்கம் எல்லாத்துக்கும் வரும். வருமா வராதா? ஆமா, அது வரும்னு சொன்னா வரும். நான் கூட சேர்ந்து சொல்லுங்க, வராது. இன்னையில இருந்து என்ன செய்யாது? வராது. ஆமே. நான் தான் வந்துட்டேனே சர்ச்சுக்கு. ஆமே. நீ சர்ச்சுக்கு வந்ததுனால, நீ கர்த்தருடைய வீட்டுக்கு வந்ததுனால, ஆமென், வந்த நெருக்கமெல்லாம் போகுது. ஆனா அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்தாரு? வாசிங்க அந்த வசனத்தை. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, கஷ்டத்துல, பாடுல, பிரச்சனையில, போராட்டத்துல அவர் என்ன செய்தாரா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. கையை உசத்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க, இன்னொரு ஆமென்னு சொல்லுங்க. ஏங்க நெருக்கம் வந்துட்டு, ஏதாவது பிரச்சனை வந்துட்டு எங்கேயும் போவாதங்க, நேர கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏங்க எந்த பிரச்சனைக்கும் இங்க தீர்வு இருக்கு. ஆமென். போலீஸ் பஞ்சாயத்து இங்க தீர்வு இருக்கு. சர்ச்சுக்கு இங்க தீர்வு இருக்கு. எங்க அண்ட சராசரத்துக்கு 5 கண்டத்தில் பிறந்தவனுக்கு எல்லாத்துக்கும் ஆலயத்துல தீர்வு இருக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. கர்த்தரை நோக்கி என்ன செஞ்ச? கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஒரு ஆமென், இன்னொரு ஆமென். சத்தம் வரல. ஆமென். ஆமென். நமக்கு ஏதாவது தேவைன்னா இங்க வந்து சத்தம் போட்டு கேளு, தந்துருவாரு. தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா. ரெண்டு கையை வச்சு சொல்லுங்க, தருவாரு. இன்னைக்கு என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு? ஸ்தோத்திரம். எனக்கு 1 கிலோ தங்க வேணும். சத்தம் போட்டு கேளு. ஸ்தோத்திரம். கேளுங்க. என் பேரன் ஒரு 2.5 வயசு ஆச்சு. 2.5 வயசு ஆச்சு. வீட்டுல 3 கார் இருக்கு. தோத்திரம். ஒரு காரை தூக்கி ஒளிச்சு விட்டுருக்கேன். தோத்திரம். அந்த உட்கார்ந்துட்டு இருக்காரு டிவி கார். அவரு கேட்கிறாரு, அவருக்கு தெரியாம விட்டுருக்கேன். தோத்திரம். பாருங்க, இந்த பயம் ஒரு 2.5 வயசு பையன் இருக்கா. அந்த பிக் கார் கொண்டா, பிக் கார், பெரிய காரை கொண்டா. ஏடா அது பெரிய கார் எடு, அப்பதான் வருவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கான். தோத்திரம். ஆமா, நான் அந்த பெரிய காரை எடுத்துட்டு போனா யாரும் காணிக்க தர மாட்டாங்க. இருந்தாலும் பேரனுக்காக என்ன செஞ்ச சொல்லுங்க? பேரனுக்காக என்ன செஞ்ச? பிக் கார்ல வந்திருக்கேன். அவனை எங்க சர்ச்சில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஏங்க அவன் கொஞ்ச நேரம் கேட்கலன்னா பிக்கா அப்படி சொன்னான். உடனே என்ன கார் வந்துட்டு, சொல்லுங்க பாஸ்டர், என்ன கார் வந்துட்டு? ஏங்க நான் உலக மனுஷன், சாதாரண அற்றால் நான் ஒரு மனுஷன். ஏங்க நானே இப்படி இறங்கி போகும்போது நீ கூப்பிட்டா பதில் தர மாட்டாரா? நீ சத்தம் போட்டா பதில் தர மாட்டாரா? நீ பிரச்சனை எங்க சொன்னா பதில் தர மாட்டாரா? பாடங்களை எங்க சொன்னா அவர் பதில் தர மாட்டாரா? உனக்கு இருக்கிற போராட்டத்தை சொன்னா சத்தமிட்டு அபயமிட்டு
அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கை தட்டி நல்லா ஹalleluya, நல்லா கையை தட்டு, கையை தட்டு. come on, come on, ஹalleluya. எங்க சர்ச்சில் வந்து சத்தமிட்டு கூப்பிட்ட போது என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். இந்த காலை வேளையில சொல்றேன், ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்கிறார். உன் வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேறும். உன் விண்ணப்பத்துக்கு இன்னைக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் இங்க இருக்கு, அவருடைய செவிகள் திறந்திருக்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கு. அந்த தொங்கல்னால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அப்புறம் என்னன்னா, நம்ம எல்லாரும் கூடுத இடத்துல கிருபை இருக்கா. ஆலயத்தில் என்ன இருக்கா? என்ன இருக்கா? கிருபை இருக்கா. இதெல்லாம் சொல்லதுக்கு நேரம் இல்லை, முடிக்க போறேன். இப்ப எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒரு 6-7 சொல்லியிருக்கேன். 7வது ஆமென் ஸ்தோத்திரம். கிருபை இருக்கு. என்ன இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு? 2 கையை சுத்தி சொல்லுங்க, கிருபை இருக்கு. அல்லேலூயா. யோசேப்புக்கு எகிப்துல ஆண்டவர் கிருபை தான் கொடுத்தார். அந்த கிருபை அவனை பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தியது. ஆமென். 7வது கர்த்தருடைய ஆலயத்துல ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசம் உண்டாகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வேகமா வாசிங்க. ரோமர் 10:17 வேகமா எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்க வந்து நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 உனக்கு என்ன வரும்னா விசுவாசம் வரும். ஒரு ஆமேன் சொல்லலாமே, இன்னொரு ஆமேன் சொல்லலாமே. உனக்கு ஆண்டவர் மேல என்ன வந்துடும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு யாது ஒன்றை குடித்தாலும் அதை அவர்கள் சேதப்படுத்தாது. விசுவாசிகளினால் இது நடக்கும்னு பைபிள் சொல்லுகிறது. எங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்துட்டா ஆமென், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 உனக்கு என்ன வரும்? சொல்லுங்க, என்ன வரும்? இன்னைக்கு நீ விசுவாசமே இல்லாம வந்திருக்கிற இந்த கால வேளையில ஆண்டவர் விசுவாசத்தினால உன்னை நிரப்ப போறாரு. ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாசம் அவனை ஆமென் நீதியா எண்ணப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தினால் வனாந்தரத்திலே நடந்தார்கள், செங்கடலை ஆமென் பிளந்தார்கள். கை தட்டி வர மாட்டேங்க பாருங்க. சிங்கத்தின் வாயை கட்டினார்கள், ராஜ்யங்களை பிடித்தார்கள். விசுவாசம் என்னதுங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க விசுவாசம். பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க விசுவாசமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. நீங்க ஓஹோன்னு இருக்க போறீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்க ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை அது ஆலயத்தில் இருக்கு. கை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நான் சொல்றேன் ஆமென். இங்க இருக்க எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குங்க. தங்கச்சி உனக்கு இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. தம்பி, வாலிப தம்பி உனக்கு இருக்கு. நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கை வச்சிட்டாரு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏங்க விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே ஓ விசுவாசியே கை தட்டி விசுவாசியே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். ஓ விசுவாசியே நீ கலங்காதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். ஆமென். விசுவாசம் உண்டாகுங்க. இங்க வந்தா உனக்கு ஆண்டவர் மேல என்ன வந்துரும்? விசுவாசம். உனக்கு மேலே உனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துரும். ஆமென். உனக்குள்ளே நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உனக்குள்ள உனக்கே ஒரு என்ன வந்துரும்? சொல்லுங்க, என்ன வந்துரும்? ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லு, நான் நல்லா இருப்பேன். எனக்கு இனிமே ஸ்டார் தான். சொன்னா ஸ்டார் இல்லைன்னா மோர் போத்துரும்.
ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஸ்டார் தான். இனியிலிருந்து உங்களுக்கு எதிர்காலம் தான். ஆமென். ஒளிமயமான எதிர்காலம், வெற்றியான எதிர்காலம், உயர்வான எதிர்காலம், நன்மையான எதிர்காலம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 65:4. சங்கீதம் 65:4 வாசிங்க பாப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தமானது. ஆமென். இங்க வந்துட்டேன்னா நீ பரிசுத்தமாயிரலாம். ஆமென். உன் குடும்பம் பரிசுத்தமாயிரும், உன் பிள்ளைகள் பரிசுத்தமாயிரும். உனக்கு இங்க வர 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 ஒரு பேர் வரும், பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான். ஆமென் சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. கடைசியாக உன்னை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துல அற்புதம் இருக்கா? என்ன இருக்கா? கையை ஒசத்தி சொல்லுங்க. அற்புதம் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1 வசனத்தின் வர. ஆமென். பேதுரு என்கிறவரும் 2 பேர் சர்ச்சுக்கு வராங்க. ஆமென். பிறவிலிருந்தே ஒருத்தன் ஸ்தோத்திரம் முடவனா இருந்தானா, சப்பானியா இருந்தானா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். அற்புதம் நடந்ததா இல்லையா? ஆலயத்தில் அற்புதம் நடந்ததா இல்லையா? கையை ஒசத்தி சொல்லுங்க. நடந்தது. மறுபடியும் கையை ஒசத்தி சொல்லுங்க. நடந்தது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் எழுந்து நிற்போமா? ஒரு 2 நிமிஷம் வேகமா எழுந்து நின்னுங்க பாப்போம். 2 நிமிஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. நல்லா எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. கண்களை மூடி நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற, தேவன் அசைவாடுகிற இடத்துக்கு வந்திருக்கிற. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து எனக்கு கேட்டார். ஹல்லேலூயா. பல நாள் உன் கேள்விக்கு பதிலில்லாத வார்த்தைகளை இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைக்காக கேட்கிற, உன் சன்னதிக்காக கேட்கிற, உன் குடும்பத்துக்காக கேட்கிற பல நாள் வார்த்தைகளை, பல நாள் வார்த்தைகளை இன்னைக்கு கேட்டு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புறாரே, கர்த்தர் தம்முடைய நன்மை அனுப்புகிறாரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. சத்தம் வராதே, சத்தம் வராதே. சீயோன் குமாரத்திய கண்ணீருக்கு பாடு. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடு, பொழிந்திடும் வல்லமை, 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 வல்லமை நிரப்பு, நிரப்புங்க, நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். Lord was blessed, Lord was blessed, Lord was blessed. ஓ பொழிந்திடும். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசு. அற்புதம் நடக்கிற இடம், விசுவாசம் உண்டாகுகிற இடம், ஓர உன்னை மறைக்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்குகிறார். திருப்தி உண்டாவதாக. சீசர்கள் திருப்தியாக்கி மீதம் எடுத்தது போல 2025 உடைய பிள்ளைகளுக்கு திருப்தி வருஷமாய் மாறுவதாக. ஓ ஷரதர பல பல பலர. பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய ஆலயத்தில் உண்டாயிருக்கிற நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆலயத்தை நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள, இந்த ஆலயத்திலிருந்து உண்டாகிற நன்மைகளை பூரணமாய் பெற்றுக்கொள்ள, ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய மகிமையை, கிருபையை, இரக்கத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பூரணமாய், சமாதானத்தை, திருப்தியை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.